கேஸ்லைட்டிங். இந்த வார்த்தையை நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம். இது வெறும் ஒரு கருத்து வேறுபாடோ இல்ல சண்டையோ இல்ல, அதுக்கு மேல ஒருத்தரோட நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு அவங்க நிஜத்தையே கேள்விக்குள்ளாக்க வைக்கிற ஒரு உளவியல் டெக்னிக். சரி, இது எப்படி வேலை செய்யுது, இதோட அறிகுறிகள் என்ன, அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நான் தான் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கேனா? இப்படி எப்போதாவது உங்களுக்குள்ள நீங்களே கேட்டிருக்கீங்களா? ஒரு கான்வர்சேஷன் முடிஞ்சதும் என்னடா அது, நாம பார்த்தது, கேட்டது, ஃபீல் பண்ணது எல்லாமே தப்பா இருக்குமோன்னு ஒரு டவுட் வந்திருக்கா? நீங்க மட்டும் இல்ல, இந்த சந்தேகம்தான் கேஸ்லேட்டிங்கோட முதல் அறிகுறி. முதல்ல ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வர்ற இந்த குழப்பம் உங்க தப்பு கிடையாது. உங்க மெமரி வீக்கா இருக்கணும், இல்ல நீங்க ஓவரா ரியாக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம் இல்ல. இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான பேட்டர்னோட விளைவு. உங்க ரியாலிட்டியே கொஞ்சம் கொஞ்சமா யாரோ மாத்தி எழுதுறாங்கங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. கேஸ் லைட்டிங்க்கும் சும்மா பொய் சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க கேட்கலாம். நிறைய பேர் இதை குழப்பிக்கிறாங்க. பாருங்க, பொய் சொல்றதுங்கிறது ஒரு உண்மையை மறைக்கிறது, அவ்வளவுதான். ஆனா கேஸ் லைட்டிங் அது அதையும் தாண்டி எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறவங்க திறமையே டார்கெட் பண்ணும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பெரிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கதான் அந்த மெயின் டிஃபரன்ஸே இருக்கு. ஒரு சாதாரண சண்டையில இல்ல நான் அப்படி நினைக்கல, என் பாயிண்ட் ஆஃப் வியூ வேறன்னு சொல்லுவாங்க. ஆனா கேஸ் லைட்டிங்ல அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லையே, நீயா எதையோ கற்பனை பண்ணிக்கிறேன்னு உங்க அனுபவத்தையே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நான் அப்படி நினைக்கலன்னு சொல்றதுக்கும் அது நடக்கவே இல்லைன்னு சொல்றதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. இது உங்க கருத்தை தாக்குறது இல்ல, உங்க மனசையே தாக்குற ஒரு விஷயம். இது ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை நடக்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான பேட்டர்ன். உங்களை நீங்களே சந்தேகப்பட வைக்கிறது மட்டும் இதோட நோக்கம் இல்ல. அது மூலமா உங்க மேல ஒரு கண்ட்ரோலை கொண்டு வரணும். பாருங்க, உங்க ரியாலிட்டியை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா அப்புறம் உங்களே கண்ட்ரோல் பண்றது சுலபம் தானே? சரி, இது எப்படி தான் வேலை செய்யுது? ஏன் இது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு? ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட ஈஸியா கணிக்கக்கூடிய ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. உங்க நம்பிக்கையை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உடைக்கிற அந்த பேட்டர்ன் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் சைக்கிள் மாதிரி தான். ஸ்டெப் 1, ஒரு விஷயம் நடக்குது, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸ்டெப் 2, அந்த விஷயத்தையே இல்லைன்னு மறுப்பாங்க, இல்லைன்னா மாத்தி சொல்லுவாங்க. ஸ்டெப் 3, அவங்க அவ்வளோ உறுதியா மறுக்கும்போது ஒருவேளை நம்ம மெமரி தான் சரியில்லையோன்னு நீங்களே உங்களை சந்தேகப்பட ஆரம்பிப்பீங்க. இந்த சைக்கிள் திரும்ப திரும்ப நடக்கும்போது உங்க மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையே உடைய ஆரம்பிச்சிடும். ஒரு ஆபீஸ்ல நடக்கிற மாதிரி ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த வேலை கொடுத்தது நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனா அதை உங்க மேனேஜர் மறுக்கிறது மட்டும் இல்லாம உங்க மனநிலையும் சேர்த்து கேள்வி கேட்கிறார். இப்போ பிரச்சனை அவர் சொன்னதை மறுத்தது மட்டும் இல்ல, நம்ம மெமரி, நம்ம மனநிலை எல்லாம் சரியில்லையோன்னு ஒரு சந்தேக விதைய உங்களுக்குள்ள போட்டுட்டார். இந்த மாதிரி சில காமன் தந்திரங்கள் இருக்கு. அது நடக்கவே இல்ல, உனக்கு சரியா ஞாபகம் இருக்கா, நீ அடிக்கடி விஷயங்களை மாத்தி நினைப்ப, நீ ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ற, இப்ப நீ சண்டைய ஆரம்பிக்க பாக்குற. இந்த மாதிரி வார்த்தைகள் தனித்தனியா பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா இதுவே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது அது உங்க ரியாலிட்டியை சிதைக்கிற ஒரு பெரிய ஆயுதமா மாறிடும். ஆனா ஏன் ஒருத்தர் இப்படி நடந்துக்கணும்? சும்மா வாக்குவாதம் ஜெயிக்கிறதுக்காகவா? இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. இப்படி பண்றவங்களுக்கு இதனால ஏதோ ஒரு எமோஷனல் பெனிஃபிட் கிடைக்குது. சோ அவங்களுக்கு என்ன கிடைக்குது? முதல்ல பவர் மற்றும் கண்ட்ரோல். உங்க ரியாலிட்டியை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா உங்களையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ரெண்டாவது, பொறுப்பிலிருந்து தப்பிக்கலாம். அவங்க தப்பு செஞ்சா கூட பழிய உங்க மேல போட்டுட்டு ஈஸியா எஸ் ஆயிடுவாங்க. மூணாவது, தங்களை உயர்ந்தவங்களா நினைச்சுக்கலாம். இந்த மாதிரி மத்தவங்களை கையாள்றது அவங்களுக்கு ஒரு வித அதிகாரத்தை கொடுக்குது. அப்போ ஏன் இதனால பாதிக்கப்படுறவங்க அந்த உறவுல இருந்து வெளியே வர மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா அது அவ்வளோ சுலபம் இல்ல. எல்லாம் சரியாயிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும், அந்த உறவை விட்டுட்டா தனியா ஆயிடுவோமோன்னு ஒரு பயமும் இருக்கும், அவங்க நம்மளை ஏத்துக்க மாட்டாங்களோன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி குடும்பம், சமூகம்னு பல பிரஷர் இருக்கும். பாருங்க, உங்க நம்பிக்கையை யார் உடைக்கிறாங்களோ அவங்க கிட்டே நீங்க அங்கீகாரத்தை தேட ஆரம்பிக்கும்போது அதுல இருந்து வெளியே வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுதான் இந்த சைக்கிளோட முக்கியமான பாயிண்ட். உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை வரும்போது எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ண இன்னொருத்தரை சார்ந்திருக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா கொடுமை என்னன்னா, அந்த இன்னொருத்தர் தான் உங்க குழப்பத்துக்கே காரணமானவரா இருப்பாரு. இது ஒரு ரொம்ப டேஞ்சரான ஒரு சார்பு நிலையை உருவாக்கிடும். சரி, இந்த சைக்கிளை எப்படி உடைக்கிறது? பதில், அவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுல இல்ல, பதில் உங்களை நீங்க திரும்ப நம்புறதுல தான் இருக்கு. இது வெளியே நடக்கிற மாற்றம் இல்ல, உள்ளுக்குள்ள நடக்க வேண்டிய மாற்றம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுய நம்பிக்கைன்னா என்ன? நீங்க எப்பவும் கரெக்டா தான் இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. ஆனா இன்னொருத்தர் உங்க பார்வையை தப்புன்னு சொன்னாலும் உங்க அனுபவம், உங்க உணர்வுகள், உங்க பார்வைக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அது முக்கியம்னு நீங்க நம்புறது தான் சுய நம்பிக்கை. அத வேற யாரும் முடிவு பண்ண முடியாது. ஒருவேளை நீங்க கேஸ் லைட்டிங்கிற்கு ஆளாகிறீங்கன்னு தோணுச்சுன்னா முதல்ல செய்ய வேண்டியது ஒவ்வொரு சண்டையிலையும் உண்மையை நிரூபிக்க முயற்சி பண்றதை நிறுத்துறது தான். அது வேஸ்ட்.
அதுக்கு பதிலா ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து அந்த பேட்டர்னை கவனிக்க ஆரம்பிங்க. மறுப்பு, விஷயத்த மாத்துறது, நம்ம மேல பழி போடுறது, இந்த சைக்கிள் திரும்ப திரும்ப வருதா? இத கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான். கடைசியா இந்த ஒரு கேள்வியை யோசிச்சு பாருங்க. உங்க ரியாலிட்டியை எடிட் பண்ற கடைசி அதிகாரம் இன்னொருத்தர்கிட்ட இருக்கிறத நிறுத்துறது தான் உண்மையான இலக்கா இருந்தா எப்படி இருக்கும்? உங்க கதையை எழுத வேண்டியது நீங்க. உங்க அனுபவத்தோட ஃபைனல் கட் உங்க கையில தான் இருக்கணும். உங்களுக்கு ஏற்படுற தொடர்ச்சியான குழப்பம் உங்க பலவீனம் இல்ல, அது ஒரு பேட்டர்ன் வேலை செய்துன்றதுக்கான அறிகுறி. அந்த பேட்டர்னை பார்க்க கத்துக்கிட்டாலே போதும், உங்க ரியாலிட்டியை மீட்டெடுக்கிறதுக்கான முதல் படியை நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம்.